ஒரு பைசாவின் அருமை. ஒரு ஊரில் சபாபதி என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதிருந்த அவர் பல கோவில்களுக்கும் சென்று வேண்டிக் கொண்டதால் ஒரு மகன் பிறந்தான். தவமிருந்து பெற்ற பிள்ளை என்று சபாபதி மிகவும் செல்லமாக வளர்த்தார். அதனால் அந்த சிறுவன் மிகவும் கர்வமும் அடங்காப்பிடாரித்தனமும் கொண்டு வளர்ந்தான். ஒரு நாளைக்கு 10 தரமாவது கதிர்வேலு கதிர்வேலு என்று தன் மகனை அழைக்காமல் இருக்க மாட்டார் சபாபதி. இது மட்டுமல்லாமல் அவன் பள்ளியில் செய்துவிட்டு வரும் விஷமங்களையெல்லாம் கண்ணன் செய்த திருவிளையாடல் போல் ரசித்தார். அவன் செய்யும் தவறுகளையும் சுட்டிக்காட்டி திருத்தாது மன்னித்து மறந்து வந்தார். அதனால் கதிர்வேலு மிகவும் பொல்லாத தனத்துடன் வளர்ந்தான். சில வருடங்கள் கழிந்தன. கதிர்வேலின் கெட்ட செயல்களும் வளர்ந்தன. நிறைந்த செல்வம் இருந்ததால் அவன் செய்யும் தீய செயல்களெல்லாம் செல்வ பலத்தால் மறைத்து வந்தான். சாகும் தருவாயில் சபாபதி மகனிடம் இனியேனும் யார் வம்புக்கும் போகாமல் தான் சேர்த்து வைத்திருக்கும் நிறைந்த செல்வத்துடன் சுகமாக இரு என்று அறிவுரை சொன்னார். ஆனால் சபாபதி இறந்த பிறகும் கதிர்வேலு தன் தீய குணங்களை விடவில்லை. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அல்லவா? இவன் அடிக்கடி தவறு செய்துவிட்டு நீதிமன்றம் வருவதும் செல்வ பலத்தால் தண்டனை பெறாமல் தப்புவதும் வழக்கமான ஒன்றாகிவிட்டது. அவ்வூர் நீதிமன்ற நீதிபதி இவனுக்கு எப்படியும் தண்டனை வழங்கி அதை இவன் அனுபவிக்கும்படி செய்ய வேண்டும் என நினைத்தார். ஆனால் பொய் சாட்சிகளை வைத்து குற்றங்களிலிருந்து மீண்டு விடுவான். ஒருமுறை அவ்வூரில் இருந்த விவசாயிக்கு கடன் கொடுத்ததாக பொய் வழக்கு போட்டான். அவன் நிலத்தை அபகரிக்க திட்டம் போட்டான். வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிபதி வழக்கை விசாரித்தார். இதை நேரில் பார்த்ததாக சொன்ன விவசாயியை அழைத்து வந்து விசாரித்தார். அவனும் கதிர்வேலிடம் பணம் வாங்கி கொண்டு பொய் சாட்சி சொல்வதற்காக நீதிபதி முன் நின்றான். அப்போது கதிர்வேலுவின் பணியால் கட்டுக்கட்டாக பணத்தை கதிர்வேலுவிடம் கொடுப்பதை நீதிபதி கவனித்தார். இவன் அபராத பணத்துடன் வந்துள்ளான், எனவே இவன் குற்றம் செய்தவன் என்பது தெரிகிறது. இம்முறை இவனை தப்ப விடக்கூடாது என முடிவு செய்தார். கதிர்வேலு அழைத்து வந்திருந்த பொய் சாட்சியை நீதிபதி விசாரணை செய்தார். அந்த விவசாயி பல நாட்களாக மனதிற்குள் கதிர்வேலுவுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தான். அதனால் நீதிபதியிடம் உண்மையை கூறியதோடு தனக்கு அவன் லஞ்சம் கொடுத்து கூட்டி வந்ததையும் கூறினான். பொய் சாட்சி சொல்ல பணம் வாங்கி கொண்டாயா என்று நீதிபதி கேட்டார். ஐயா மன்னிக்கணுங்க, நான் பணம் வாங்கினது நிஜம். ஆனால் நான் வரலைன்னா வேற ஆள் வந்து இவனுக்கு சாதகமாக சாட்சி சொல்லிவிடுவானே, அதனால் நானே வந்துட்டேனுங்க. இதோ இருக்குதுங்க அவர் கொடுத்த பணம் என்று ரூபாயை நீதிபதியிடம் கொடுத்தான். நீதிபதி கதிர்வேலுவிடம் இப்போது உன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா இல்லையா என்று கேட்க கையும் களவுமாக பிடிபட்டதால் கதிர்வேலு அமைதியாக நின்றான். நீ செய்த குற்றத்திற்கும் லஞ்சம் கொடுத்து பொய் சாட்சியை அழைத்து வந்ததற்கும் உனக்கு அபராதம் விதிக்கப் போகிறேன் என்றார். அதுவரை கவலையோடு நின்றிருந்தவன் நீதிபதியின் இந்த சொற்களை கேட்டு முகம் மலர்ந்தான். ஐயா, இந்த குற்றத்திற்கு நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அபராதம் விதிங்க ஐயா, நான் இப்போவே கட்டிடுறேன் என்றான் கர்வமாக. அவன் மடியில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததே அதுதான் காரணம். நீதிபதி புன்னகையுடன், நீ யாரிடமும் கேட்கக்கூடாது, உன் கையிலிருந்து பணத்தை கட்ட வேண்டும், பிறகு பின்வாங்கக்கூடாது என்றார். சரியென்று தலையை அசைத்தான் கதிர்வேலு. அப்படியானால் ஒரே ஒரு பைசாவை அபராதமாக கட்டிவிட்டு போ, இல்லையென்றால் 1 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றார் நீதிபதி. திடுக்கிட்ட கதிர்வேலு தன் பையை துளாவினான். சட்டை மடியென எங்கு தேடியும் அவனுக்கு 1 பைசா கிடைக்கவில்லை. நோட்டு கட்டுகளாகவே இருந்தனவே தவிர 1 பைசா காசு அவனுக்கு கிடைக்கவே இல்லை. புன்னகை புரிந்த நீதிபதி, இப்போது 1 பைசா அவனுக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது பார்த்தாயா? அதுபோலத்தான் மனிதர்களுக்குள் ஏழை என்றும் எளியவன் என்றும் துச்சமாக எண்ணி அவர்களை துன்புறுத்தக்கூடாது. இந்த உண்மையை சிறைவாசம் செய்த பிறகாவது புரிந்து நடந்து கொள். உன்னை திருத்தத்தான் இந்த சிறை தண்டனை என்றார். அதுநாள் வரை தான் தவறாக நடந்து வந்ததற்காக வருந்தியபடியே சிறைச்சாலைக்கு சென்றான் கதிர்வேலு. இனி அவன் திருந்தி விடுவான் அல்லவா? 1 பைசாதானே என எளிதாக எண்ணியதால் அதுவே அவன் சிறை செல்ல காரணமாக அமைந்தது. ஏழைகள் என்று பிறரை எண்ணி ஏளனமாக நடத்தியதால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டான். அதனால் உருவத்தை பார்த்தும் செல்வ நிலையை வைத்தும் மனிதரை நாம் மதிப்பிடக்கூடாது.
இதையே வள்ளுவரும் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்றார். ஒரு தேரின் அச்சாணி சிறியதாக இருந்தாலும் அதன் பயன்பாடு மிக பெரியதன்றோ? அதனால் உருவத்தை பார்த்தும் யாரையும் மதிப்பிடக்கூடாது. செல்வத்தின் பெருமையை ஒரு பைசாவின் மூலம் கதிர்வேலுவும் தெரிந்து கொண்டிருப்பான்.